ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படின்னா கண்டிப்பா அது கொண்டாட்டமாத்தான் இருக்கும். அதனாலதான் நமக்கு தலைப்பே அந்த மாதிரியான ஒரு தலைப்பு வந்தது. இது யாருக்கு கொண்டாட்டமா இருக்கோ இல்லையா, அது அப்புறம். முதல்ல இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க இல்லையா, வீட்ல லேடீஸ் தானே ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கும். அவங்க கொண்டாடுறதுல வீட்ல இருக்க ஆம்பளை எல்லாம் திண்டாட்டமாவும் இருக்கும். அதாவது இத வாங்கிட்டு வா, அத வாங்கிட்டு வா, அத மறந்துட்டு வந்துட்டியே. நான் தான் சொன்னேன்ல, நான் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப நாங்க 2 தடவ பூச பொருள் வாங்க போனேன் நான். அது மாரி. அதே மாரி கொழுக்கட்டை. அடுத்த பாயிண்டே பிள்ளையாருக்கு ஸ்பெஷல் என்ன? கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா, ஆ மொதன்னு கொழுக்கட்டை பண்ண விஷயத்த நான் இன்னமுமே மறக்கல. அநேகமா நான் சேனல்ல சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு ரீகால். எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சு முதல் விநாயகர் சதுர்த்தி வருது எங்களுக்கு. அந்த விநாயகர் சதுர்த்தி அப்ப உள்ள கிச்சன்ல இருக்காப்புல, நான் முன்னாடி ஆஃபீஸ்ல உட்காந்து டூட்டில இருக்கேன். நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். நெறைய உட்காந்துருக்காங்க. அப்ப என்னாச்சுன்னா, கொஞ்ச நேரம் ஒண்ணும் சத்தத்தையே காணோம். கிச்சன்ல இருந்து ஒண்ணும் சவுண்டையே காணோமே. ஒரு டீ வரும், தண்ணி வரும். ஒண்ணுமே வர காணோமே அப்படின்னு எந்திரிச்சு உள்ள போறேன். உள்ள போனா 3, 4 பாத்திரத்துல இப்படி வரிசையா மாவு இருக்குது. கையில 2 அச்செல்லாம் இருக்குது. அந்த மாவோட பேசிக்கிட்டு இருக்காப்புல, வீட்டுக்காரம்மா. என்னன்னா, "ஏன் வரமாட்டேங்குது? நான் கரெக்ட்டா தானே வந்தது. நான் பார்த்தேன் சரியா தானே இருந்தது. ஆனா இதுல வரமாட்டேங்குது." அண்ணா என்னடா விஷயம்ன்னு கேட்டா, இந்த ப இந்த கொழுக்கட்டை புடிச்சோம்னா, அது ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை இல்லையா? அதனால அந்த அச்சுலயே பிடிச்சுக்குது. வரமாட்டேங்குது. அப்ப அச்சுல இருந்து சுரண்டி எடுக்கிற மாரி இருக்குது. அப்ப என்ன நெனச்சுட்டாப்புல, பூரணத்துல தான் பிரச்சனை இருக்குது. பூரணம் பரிபூரணம் ஆகல. அது ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பூரணம் செஞ்சு, அத விட்டுட்டு இன்னொரு பூரணம் செஞ்சு, அத விட்டுட்டு இன்னொரு பூரணம் செஞ்சு, எந்த பூரணத்தை செஞ்சியும் பூரணம் ஆகல கொழுக்கட்டை. அப்ப அமுக்குறப்பல்லாம் வரமாட்டேங்குது. அப்ப நான் போய், "என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கிறேன். "இந்த மாரி கொழுக்கட்டைக்கான ட்ரெய்னிங்ல இருக்கேன்" அப்படின்னாப்புல. சரி ரைட்டு. அப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த மாரி மாட்டிக்கிச்சு வரமாட்டேங்குது. இந்த கொழுக்கட்டைக்கு யாரோ சதி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரியான ஒரு பாயிண்ட்ல சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அப்புறம் தான் பார்த்தா என்னன்னு பார்த்தா, அந்த அச்சுல எண்ணெய் தடவணும் இல்லையா? அது தடவல. அப்ப அது என்ன ஆகுது? பாச பிணைப்புல புடிச்சுக்குது. அப்புறம் எண்ணெய தடவி, அந்த அச்சுல வச்சு காமிச்சதுக்கப்புறம், ஆமா கரெக்ட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டை வச்சு அன்னைக்கு சாமி கும்பிட்டோம். அன்னைக்கு ஒரே நாள்ல அந்த கொழுக்கட்டை ஃபர்ஸ்ட் வச்சது வராதனால 3 கொழுக்கட்டை, 3 வெரைட்டி ஆஃப் கொழுக்கட்டை வித் 3 வகையான பூரணத்தோட சேர்ந்தது. அந்த மாரி ஆச்சு. அப்பதான் இன்னைக்கு எனக்கு அந்த ஞாபகம் வந்ததுமே நான் சொல்லிட்டேன் நேத்தே. ரொம்ப ரிஸ்க் எடுக்காத. சிம்பிளா மாவ அரைச்சு, கார கொழுக்கட்டை அப்படியே கையில பிடிச்சு வச்சுட்டா போதும். கையில கண்டிப்பா ஒட்டாது. ரிஸ்கே எடுக்க வேணாம் நமக்கு. அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல பூரண கொழுக்கட்டை பண்றேன் அப்படின்னு இன்னைக்கு 3 விதமான கொழுக்கட்டை வந்துருச்சு. ஒரு யூடியூப் புண்ணியத்துல ஒரு கொழுக்கட்டை. அப்புறம் அது இல்லாம கார கொழுக்கட்டை. அது இல்லாம பூரணம் வச்சு ஒரு கொழுக்கட்டை அப்படிங்கிற மாரியான அமைப்புல 3 கொழுக்கட்டை வந்தது. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இது நேத்துல இருந்தே விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதாவது வீட்ட கழுவுறேன், துடைக்கிறேன், புடைக்கிறேன், அத பண்றேன், இத பண்றேன்னு. அப்ப துடைக்கிறேன்னு இறங்கிட்டா சொல்லிருவாங்க. வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. அப்படின்னம்னாக்க நம்ம வெளியில தான் உட்காந்துருக்கணும் வாட்ச்மேன் கணக்கா. எது வாசல்லயே உட்காந்துக்கிற வேண்டியதான். இந்த வீட்ட தொடச்சு முடியிற வரைக்கும் அங்க ஒண்ணும் வேலை இல்ல அப்படின்ற மாரியான செட்டப்ல உட்காந்துக்கணுங்கிற மாரியான பாயிண்ட். ஆக ஒரு வழியா இந்த விசேஷ நாட்கள் அப்படின்னு வரையில, இதுக்காக நெறைய மெனக்கெடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க பெண்கள் தான். அவங்க தான் நெறையா வீடு வாசல சுத்தம் பண்றது, கொல்றது அப்படிங்கிற மாரி. இதுல எங்க அக்காலாம் ஊர்ல இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டெப் மேல போயிருவாங்க. அதாவது பழனிக்கு மலைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். அந்த வீடெல்லாம் தொடச்சு விட்டு, வழிச்சு விட்டு, சாணம் போட்டு வழிச்சு விட்டு, அப்புறம் அழுக்கு துணியெல்லாம் துவைச்சு போட்டு, நீட்டா எல்லாத்தையும் வச்சுட்டு போணும். கோயிலுக்கு அப்படித்தான் போணும் அப்படின்னு போவாங்க. இதுல ஒரு ஸ்டெப் மேல போய் என்ன பண்ணிருவாங்கன்னா, துவச்சு பீரோல வச்சிருக்க துணியெல்லாம் அள்ளி போட்டு, மறுபடியும் துவச்சு கொண்டு போய் உள்ள போட்டுருவாங்க. அலசி போட்டு. சரியா? அது மாதிரியான முரட்டுத்தனமான பக்தி எல்லாம் இருந்தது. அப்போ இந்த பக்தி அப்படின்னு வரையில, விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு வரையிலேயே, பிள்ளையார பொறுத்தவரைக்கும், அவருக்குன்னு ஒரு பண்டிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, "சர்க்கரை மொக்கியகை கடதட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே" அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடுவாரு. அது மாரி "சர்க்கரை முக்கிய கை" அப்படின்னு. இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுல, விநாயகர் அப்படிங்கிறதே மிகப்பெரிய தத்துவம் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அதுல பஞ்சபூதங்களும் அடங்கி இருக்குது. விநாயகர் எதை குறிக்கிறார் தெரியுமா? அப்படின்ற மாரி பேசி நான் உங்கள ரொம்ப சோதிக்கல. அப்படிலாம் வேண்டாம்.
அதாவது அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம இதுல வந்து அந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லுவாங்க. பிள்ளையார பத்தின தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க. சொல்லட்டும். இதுல விநாயகர் சதுர்த்திய பொறுத்தவரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம படிக்கிற பிள்ளைங்க வீட்ல இருந்தாங்கன்னா, அவசியம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிறணும். அப்போ அந்த எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம முதல்ல என்ன எடுத்துக்கிறோம்? பிள்ளையாரத்தான் எடுத்துக்கிறோம். நம்ம வீடியோலயே நம்ம அதத்தானே எடுத்துக்கிறோம். 5 கரத்தனை, ஆனை முகத்தினை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞானக் கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னா, ஞானக் கொழுந்து. அப்ப ஞானம் வரக்கூடியது. விநாயகர வந்து வழிபடாம போனோம்னா, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதுல தடங்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, விபூதிக்கும் விநாயகருக்கும் விலக்கே கிடையாது. அதாவது எப்படின்னா, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் ஆகட்டும், அல்லது ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஏன் ஒருத்தர் வந்து தவறி போனதுல ஒரு சடங்கு செய்றதாகட்டும், அப்ப கூட பிள்ளையார பிடிச்சு வச்சு, ஒரு அருகம்புல்ல வச்சு, ஒரு தேங்காய் பழம் உடைச்சு வச்சு, ஒரு விபூதி வச்சு, விபூதி எடுத்து பூசிக்கிட்டு தான் பூசையே பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விபூதிக்கும் விநாயகருக்கும் விலக்கே இல்ல. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர். எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படின்றாங்க இல்லையா? அந்த பரம்பொருள். அதனால தான் பிள்ளையார வந்து மண்ணுல பிடிக்கலாம், மஞ்சள்ல பிடிக்கலாம், எதுல வேணாலும் பிடிக்கலாம் அப்படின்ற மாரியான ஒரு அமைப்பு. சாணத்துல பிள்ளையார் கூட பிடிச்சு வைப்பாங்க. மார்கழி மாசம் பிறந்ததுமே, பிள்ளையார வந்து கோலம் போட்டு, கலர் கோலம்லாம் போட்டு, பிள்ளையார் பிடிச்சு, அத வாசல்ல வச்சு, அது மேல பூசணி பூ வைப்பாங்க, கிராமத்துல. ஏன்னா, இப்ப அபார்ட்மெண்ட்ல எங்கிட்டு போய் பூசணி பூலாம் வைக்கிறது? கோலம் போடுறதுக்கு எங்க இடம் இருக்குது? அப்படி வச்சாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வீட்ல வயசு பிள்ளை இருக்கு. அதாவது பூத்திருக்க பிள்ளை இருக்குது. அத வந்து கல்யாணத்துக்கு கேட்டு வரலாம். அப்படிங்கிற மாரியான ஒரு நோட்டு அதுல. அப்ப அத பார்த்து, சரி ரைட் இந்த வீட்ல வந்து கல்யாண வயசுல பொண்ணு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அத விசாரிப்பாங்க அப்படின்ற மாரியான அமைப்பு. அப்போ ஒரு திருவிழா முடிஞ்சதுன்னா நெறைய கல்யாணங்கள் கூடும். அது மாதிரி முன்ன இருந்த ப்ரொசீஜர். இப்ப காலப்போக்குல அதெல்லாம் மருவி, மருவி எல்லாம் தாண்டி வந்து, பேருக்கு வந்து ஒரு பூசை இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்கிறாங்க. ஒரு சுண்டல் அவிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி, சுண்டல் அவிச்சு மட்டும் வச்சு சாமிய கும்பிட்டுக்கிறதுங்கிற மாரியான பாயிண்ட் போயிருது. ஏதோ இந்த அளவுக்காவது பண்றாங்களே. அதாவது கலாச்சாரத்தின் எச்சமாவாவது நிக்குதே அப்படிங்கிற மாரியான பாயிண்ட். ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து, அ ஒரு புது உத்வேகத்தோடயும் கிளம்பி வந்திருக்குது அப்படின்ற மாரியான அமைப்பு. அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுறது அப்படிங்கிறது, எந்த ஒரு காரியத்த நம்ம ஆரம்பிச்சாலும், இந்த விநாயகர் சதுர்த்திய கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கிற காரியங்கள் அத்தனையும் பிரமாதமா சக்சஸ் ஆகும், வெற்றி அடையும் அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்பு உண்டு. அப்ப ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நம்ம ஆரம்பிக்கிறோம், அல்லது ஏதாவது ஒருத்தர்ட்ட பேசணும், ஒரு பிசினஸ் பேசணும் வைக்கணும், ஒரு பிசினஸ் சம்மந்தப்பட்ட காரியங்கள எடுத்து வைக்கணும் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதும் சாமிய கும்பிட்டுட்டு அந்த ஸ்டெப்ப எடுத்து வச்சா, அந்த காரியம் தடையில்லாமல் பிரமாதமா முடியும், வெற்றியா முடியும் அப்படிங்கிற மாரியான ஒரு பாயிண்ட்ட சொல்லலாம். சரி. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். விநாயகர் சதுர்த்தியில வந்து எல்லாரும் ஒரு மாதிரி கொண்டாடி இருப்பாங்க. நம்ம வீட்லயும் விநாயகர் சதுர்த்தி காலையிலேயே வந்து ஏர்லி மார்னிங்காவே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைஸ் ஆகையிலேயே வச்சாச்சு. வச்சு சாமி கும்பிட்டாச்சு. கொழுக்கட்டை எல்லாம் சாப்பிட்டாச்சு. சுண்டல் சாப்பிட்டாச்சு. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பெரும்பாலும் நான் அதத்தான் யோசிச்சேன். மேடம் வந்து 7 மணிக்கு மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொன்னாங்களா, 7 மணிக்குன்னா எல்லாரும் சாமி கும்பிடுற நேரமாச்சே. அந்நேரத்துக்கு மீட்டிங் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டா போடலாம். இல்லாட்டி முன்னால போடலாம். இது வர முடியுமா? அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அவங்களே வரல. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ ஊருக்கு உபதேசம்ன்ற கண்டிஷன்ல ஆயிப்போச்சு. சரி பரவால்ல. ஆனாலும் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்? ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி நெனச்சுக்கிட்டு இருப்போம். இப்படித்தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும், அப்படித்தான் கொண்டாடணும் அப்படின்னு கணக்கெல்லாம் வச்சிருப்போம். அது மாதிரி இல்லாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ம சாமி கும்பிட்டுருப்போம், கொண்டாடியிருப்போம். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ வந்து பகிர்ந்துக்கிறதன் மூலமா நெறைய விஷயங்கள நம்ம பகிர்ந்துக்கலாம். ஸோ அந்த வகையில இப்போ அ இந்த மேடையை வந்து திரு பல்லவி வசம் ஒப்படைக்கிறோம். பல்லவி தான் இத லீட் பண்றாங்களா? இல்ல இவங்களா? நான் தான் சார். ரைட். அப்போ பிள்ளையார பத்தி பேசுறதுக்கும், விநாயகர் சதுர்த்திய பத்தி பேசுறதுக்கும், நமக்கு வந்து பல்லவி வர்றாங்க. ஏன்னா, அவங்க தான் விநாயகர் சைஸ்ல இருக்காங்கன்னு நெனச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. வெள்ளச்சாமின்னு வேறு வச்சிருப்பான், அங்க அண்ணங்கரையல்ன்னு இருப்பான், கருப்புச்சாமின்னு வேறு வச்சிருப்பான், செக்கச்செவேர்ன்னு இருப்பான். அந்த கணக்கா பிள்ளையாருக்கு அப்டின்னம்னாக்க, பல்லவி தான் முன்னால வந்து நிக்கிறாங்க. ஆக கொஞ்சம் சின்ன பிள்ளையார் தான். இருந்தாலும் கரெக்ட்டா அந்த பிள்ளை வந்து மீட்டிங்க கொண்டு போகும் அப்டிங்கிற நம்பிக்கை. கொண்டு போவாங்க. எத்தனையோ மீட்டிங் நடத்திட்டாங்கல்ல, அதனால கொண்டு போயிருவாங்க. மேடை இப்போது திரு பல்லவி அவர்கள் வசம். நன்றி, வணக்கம். வாங்கம்மா. தேங்க் யூ சார். சின்னராஜ் தமிழ் சேனல்ல கலந்துகிட்ட அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தியின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு பால விநாயகரின் விநாயகர் சதுர்த்தியின் கொண்டாட்டம். சோ விநாயகர் சதுர்த்தி எப்படி நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தா இது ஒரு இந்துக்களுடைய விழாக்கள்.
இந்த விழாக்கள் வந்து இப்போ தொடங்கின காலம் கிடையாது. இது பல நூற்றாண்டுகளாகவே நம்ம கொண்டாடிட்டு வரோம். எப்பன்னு பாத்தீங்கன்னா, சத்ரபதி சிவாஜி காலத்துல இருந்தே இந்த விழா வந்து பெரும் விமர்சையாக கொண்டாடப்பட்டுட்டு வருது. இது மெயினா பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல வெகு விமர்சையாகவும், சிறப்பாகவும் இந்த விழாக்கள் வந்து 11 நாட்களாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தேச தலைவர்கள்லாம் இந்த விழாக்கள்ல வந்து எப்படின்னா, ஒரு போராட்ட அ களத்துல வந்து இந்த விழாவவே வந்து பயன்படுத்தி அவங்களுடைய போராட்டங்கள வந்து நடத்தினார். நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் 1893ஆம் ஆண்டுல இருந்து சர்வஜன கணேச உத்வதி என்ற பெயர்ல வந்து இந்த விநாயகர் சதுர்த்திய வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொரு வருஷமுமே. சோ நம்ம எல்லா கடவுளுக்குமே பாத்தீங்கன்னா பழகம், பூ, நெய்வேத்தியம் எல்லாமே நம்ம பண்ணுவோம். பொரி, கடலை. ஆனா ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா விநாயகருக்கு மட்டும் கொழுக்கட்டை பண்ணுவோம். அது ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதுல 2, 3 புராண கதைகள்லாம் வருது. சோ அதுல எனக்கு புடிச்ச ஒரு சின்ன கதைய வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் மத்தவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா வந்து ஞானபலி அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. அவர் வந்து விநாயகர் பக்தர். சோ விநாயகர் மீது வந்து மிகுந்த பக்தியுடையவரா இருந்தார். அவருடைய அந்த ஆட்சி செய்யும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது. சோ பஞ்சம் ஏற்பட்ட உடனே என்ன பண்றாருன்னா, ராஜகுருவ கூப்பிட்டு கேட்கிறாரு. நமக்கு இவ்ளோ பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்குது. மக்கள் வந்து பசியில ரொம்ப பட்டினியில வாடிட்டு இருக்காங்க. நம்ம இத தீர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்கும் பொழுது, ராஜகுரு என்ன பண்றாருன்னா, ஒரு ருத்ர யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஏற்பாடு பண்றாங்க ருத்ர யாகத்துக்கு. இப்ப ஏற்பாடு பண்ணி ருத்ர யாகமும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஞானபலி வந்து உட்கார்ந்து ருத்ர யாகத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அது பாதி யாகம் நடந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த பக்கமா மேனகை வந்து நடந்து போறாங்களாம். மேனகையோட அழக பார்த்த உடனே ஞானபலிக்கு வந்து உடனே மேனகையோட பின்னாடியே வந்து கிளம்பி போயிடுறாரு. யாகத்தை பாதியிலேயே நிறுத்திட்டு. மேனகை பின்தொடர்ந்து போகும்போது மேனகை திரும்பி பார்த்து, "நீ என் பின்னாடி வராத, நீ போ" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இவங்க மறைஞ்சிடுறாங்க. சோ மேனகை மறைஞ்ச உடனே இவர் திருப்பி வந்து யாகத்துக்கிட்ட வந்து உட்கார்றாரு. அப்ப ராஜகுரு என்ன சொல்றாருன்னா, "யாகம் தொடங்க வேண்டாம். நம்ம யாகத்துக்கு நாளைக்கு தொடங்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா ராஜகுரு சொன்னதை கேட்கல. இந்த ஞானபலி என்ன பண்றாரு, கேட்காம அவர் என்ன பண்றாரு, யாகத்தை தொடங்குறாரு. யாகத்தை நடத்திட்டே இருக்கும்போது, யாகத்துல இருந்து அஷ்டதிக்பாலர்கள் வந்து தோன்றாங்க. தோன்றி அவங்க வந்து இந்த ஞானபலிக்கு ஒரு சாபம் விடுறாங்க. "நீ ஒற்றைக்கண் பூதமாக மாறி வாழணும்" அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. சோ அவர் என்ன பண்றாரு ஞானபலி, நான் ஒற்றைக்கண் பூதமா மாறி இந்த உலகத்துல எல்லா ஜீவராசியும் அவருக்கு மிகப்பெரிய பசி ஏற்படுது. எதை சாப்பிட்டாலும் பசியே கண்ட்ரோல் ஆகவே இல்ல. சோ அதனால என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற அ ஸ்டில் ஆயிடுச்சு பல்லவி. ஒரு நிமிஷம் வாங்க. ஓகே சாரி. சோ ஞானபலி என்ன பண்றாருன்னா, பூதமா மாறிட்டு எல்லாரையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ அதுக்கு கண்ட்ரோல் இல்லாம அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த உலக மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, மக்கள் எல்லாரும் வந்து விநாயகர் கிட்ட போய் முறையிடுறாங்க. சோ விநாயகர் கிட்ட முறையிட்ட உடனே விநாயகர் வந்து வேடன் மாறி அவதரிச்சு ஞானபலி கிட்ட வந்து நின்னு பேசுற எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அவனால வந்து இந்த வேடனை வந்து ஒண்ணுமே பண்ணவே முடியல. அப்போ ஒரு நேரம் வந்து ஞானபலி வந்து ரியலைஸ் பண்றாரு. நீங்க வந்து நான் வணங்கக்கூடிய ஒரு கடவுள். சோ என்னுடைய கடவுள் தான் இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஞானபலி உணர்ந்து அவர்கிட்ட சரணாகதி அடையறாரு. எனக்கு இதுல இருந்து சாப விமோச்சனம் கொடுங்க. எனக்கு பிறவாமை கொடுங்க. நான் எப்பவுமே உங்ககிட்டயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானபலி வந்து கேட்கிறாரு. சோ கேட்டதுக்கு அப்புறம் வந்து விநாயக பெருமான் என்ன பண்றாருன்னா, நீ இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்ட. அதனால உனக்கு முக்தியும் கிடைக்காது. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, விநாயகர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஞானபலி அரக்கனை வந்து தன்னுடைய ஒரு கையில பிடிச்சு கொழுக்கட்டை மாத்திட்டு, அத என்ன பண்ணுவாருன்னா விழுங்கிடுவாராம்.
அவருடைய வயித்துக்குள்ளார போயிட்டு நீ இரு, என்னோட வயித்துக்குள்ளார நீ இரு அப்படின்னு சொல்லிடுவாராம். சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா அவருக்கு அந்த கொழுக்கட்டையாக மாறினதுனால நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டையாக வச்சு இத படையலிட்டு விநாயகருக்கு வந்து பிரசாதமா நைவேத்தியமா நம்ம படையலிடுறோம். பிளஸ் இன்னொரு அது காரணம் என்னன்னா அது மேல இருக்கிறது வந்து பூரணமும் நடுவுல இருக்கிற பூரணமும் மேல இருக்கிற அந்த வெள்ளையும் என்ன குறிக்குதுன்னா பூரணத்தை வந்து நம்ம ஆன்மாவாகவும் வெளியில இருக்கிறது நம்ம உடலாகவும் நம்ம பாவிச்சு ஒவ்வொரு நிலையிலிருந்தும் நம்ம விடுபட்டு கடைசி ஆன்மா வந்து அந்த இறைவனோட இறைவனாக ஐக்கியம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அர்த்தங்கள் கதைகள்லாம் நமக்கு சொல்றாங்க. இன்னொரு மாதிரி கதை என்னன்னா அருந்ததி வசிஷ்டருடைய மனைவி. சோ அவங்க வீட்டுக்கு விநாயகர் வர்றதாகவும் அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது அந்த அருந்ததி தேவி வந்து இந்த கொழுக்கட்டையை வந்து மோதகத்தை ப்ரிப்பேர் பண்ணி விநாயகருக்கு வந்து கொடுத்ததாகவும் இந்த புராணங்கள்லாம் நமக்கு சொல்றாங்க. இப்படிதான் இந்த கொழுக்கட்டை படையல் வந்து விநாயகருக்கு வந்ததாக எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சோ நம்ம கூட இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. முதலாவதா நம்ம கிட்ட வந்து பேச வராங்க அனுஸ்ரீ. மேம் சொல்லலாம். ஓகே மேம், ஓகே மேம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் அனுஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். செவனிப்பட்டி கிராமம், வாடிப்பட்டி தாலுகா, மதுரை மாவட்டம். நான் விநாயகரை பற்றி பேச வந்துள்ளேன். விநாயகர் அகவல் என்பது இந்து தெய்வமான கணேஷின் பக்தி கவிதை. இது 10ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தின் தமிழ் கவிஞர் ஔவையார் இறப்பதற்கு சற்று முன்பு எழுதப்பட்டது. இது அவருடைய மிகப்பெரிய கவிதையும் கூட. இந்து ஆன்மீக நம்பிக்கை மற்றும் நடைமுறைகளையும் தெளிவுபடுத்துகிறது. இதில் 16 மந்திரங்கள். ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கஜகர்ணாய நம, ஓம் லம்போத்ராய நம, ஓம் விகடாய நம, ஓம் விக்னராஜாய நம, ஓம் விநாயக நம, ஓம் தூதகேதவே நம, ஓம் பாலச்சந்திராய நம, ஓம் வக்ரதுண்டாய நம, ஓம் சூர்பனாய நம, ஓம் ஹேரம்பாய நம, ஓம் சித்தி விநாயக நம, ஓம் மகா கணபதியே நம. இந்த மந்திரங்களை சொல்லும் போது நம்மளை விட்டு வினைகள் எல்லாம் பறந்தோடி விடும். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூமா, தேங்க்யூ. சூப்பரா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. பாவி ஸ்ரீ, சாரி, பாவனி ஸ்ரீ. வாக்கண்ணா. மேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாவினி ஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். என் பள்ளியின் பேர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 1 முதல் 3 வடுத்திருமேர், காஞ்சிபுரம் மாவட்டம். நான் இப்பொழுது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஔவையார் எழுதிய விநாயகர் பாடல் ஒன்றை பாட உங்கள் முன் வந்துள்ளேன். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, சங்கத் தமிழ் 3ம் தா. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஓகே, நன்றிமா, நன்றி. வாழ்த்துக்கள். பரத். பரத். வாங்க. பரத் சொல்லு கண்ணா, பேசு கண்ணா. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
விநாயகர் ஒரு கொம்பு, 2 காதுகள், 3 கண்கள், 4 தோள்கள், 5 கைகள், 6 எழுத்துக்கள் உடையவர். விநாயகர் பூதமாய், தேவராய், விலங்காய், ஆனாய், பெண்ணாய், உயர்தினையாய், அக்தினையாய் எல்லாமாய் இருக்கிறார். யானையையும் அடக்கும் கருவிகள், பாசமும் அங்குசமும். விநாயகர் தன் கையில் பாசாங்கு சக்தியை ஏந்தி இருக்கிறார். தன்னை அடக்குவார் ஒருவரும் இல்லை என்ற குறிப்பை இது உணர்கிறார். அகில உலகங்களுக்கும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்ப என்ற குறிப்பை அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துகின்றன. விநாயகர் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்ற மும்மதங்களை பெற்றிருக்கிறார். கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும், மோதகம் ஏந்திய காத்தல் தொழிலையும், அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும், பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும், தந்தம் ஏத்திய கரம் அருளல் தொழிலையும் புரிகின்றனர். எனவே விநாயகர் சிருஷ்டி, திதி, சங்காரம், திரௌபயம், அனுகிரகம் என்ற 50 தொழில்களை 5 கரங்களால் புரிந்து ஆன்மாக்களும் அருள் புரிகின்றார். விநாயகர் தாய் தந்தையாரை அன்புடன் வழிபட்டால் தான் பிள்ளையார் என்ற பெயருடன் ஆர் என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையார் என்று பெயர் பெற்றார். முருகன், அம்பிகை, ராமர், கிருஷ்ணர் முதலில் உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டியவை. இவை சிற்ப லட்சத்திற்கு மாறுபட்டிருந்தால் வழிபாடு செய்வதற்கு நன்மை கிடைக்காது. ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி அல்ல. மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிரித்து வைத்தால் போதும், பிள்ளையார் தயார். பிள்ளையார் அவ்வடிவில் எழுந்தறிவார். சந்தனம், களிமண், மஞ்சள், சாதனம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்களை விநாயகரை செய்து வழிபடுவார்கள். விநாயகர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம். அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிரவிப்பினை நீங்கி இன்பம் பெருகும். விநாயகருக்கு கரும்பு, அவரை, பழங்கள், சர்க்கரை, பருப்பு, நெய், எள், பொரி, அவல், துவரை, இளநீர், தேன், பயிறு, அப்பம், பச்சரிசி, பிட்டு, வெள்ளரிப்பழம், கிழங்கு, அன்னம், கடலை முதலியன வைத்து நிவேதனை செய்தனர். விநாயக சதுர்த்தி அன்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சில மண்ணினால் செய்யப்பட்டால் தான் இருக்க வேண்டும். நம் கட்டை விரல் அளவை போல 12 மடங்கு அளவில் இருக்க வேண்டும். புரட்டாசி மாத சதுர்த்தி வரை நம் இல்லத்து பூஜையில் இருக்க வேண்டும். இந்த 30 நாட்கள் தினந்தோறும் பூஜைகளை முறையாக செய்து வருவதுடன் புரட்டாசி சதுர்த்தி மறுநாள் பூஜை முடிந்து சிலையை நதியிலோ, குளத்திலோ, கடலிலோ அல்லது ஏதாவது நீர்நிலைகளிலோ சேர்த்து விட வேண்டும். பார்வதி தேவியை கடைபிடித்து வழிபட்ட விரதம் இது. இந்த சதுர்த்தி பூஜையை செய்து தான் பார்வதி தேவி ஈஸ்வரரை கணவராக அடைந்தார். நன்றி, வணக்கம். சூப்பர் கண்ணா, பரத், நல்லா சொன்னீங்க. தேங்க்யூமா. நன்றி மேடம். தருண் பிரதாப் தருண் பிரதாப், ராஜேஸ்வரி ஐடி இருக்கீங்கல்ல? ஓகே, வர்ஷினி வாமா. வர்ஷா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் ஆவர்ஷா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். செமினிப்பட்டி கிராமம், வாடிப்பட்டி தாலுகா, மதுரை மாவட்டம். நான் விநாயகரை வரை போகிறேன். வெளிச்சத்தை விடுங்க நண்டு. ஓ, அவங்க வந்து விநாயகரை நமக்கு எல்லாம் வரைஞ்சி காமிக்க போறாங்க. டிராயிங். நீங்க டிராயிங் கிளாஸ் போயிட்டு இருக்கீங்களாமா?
நோ மேம். எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கீங்க டிராயிங் கிளாஸ்? மேம் நான் போறது இல்ல மேம். அப்போ நீங்களா ஓன் இன்ட்ரெஸ்டடா வரையறீங்க? எஸ் மேம். சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லது. ரொம்ப ஃபாஸ்டா நல்லா வரையறீங்களே, ஸ்கெட்ச் பண்றீங்களே பென்சில்ல. தேங்க்யூ மேம். ஓ, ஃபேஸ் அதுக்குள்ளார அழகா வரைஞ்சிட்டீங்களே. தேங்க்யூ மேம். ஓ, நல்லா வரையறீங்க. முடிச்சாச்சா? மேம் 1 minute மேம். இல்ல, ஷேக் ஆயிட்டே இருக்கிறதுனால தெரியல, அதுக்காக தான். ஓகேடா, நீங்க வரைஞ்சிட்டே இருங்க. நம்ம வர்ஷினி கிட்ட பேசலாம். வர்ஷினி வாங்க, உங்களோட செலிப்ரேஷன், உங்களுடைய கொண்டாட்டத்தை வந்து சொல்லுங்க. வாங்க, நீங்க எப்படி விநாயகருக்கு வழிபாடு பண்ணீங்கன்னு வாங்க குட்டி. தேங்க்யூ மேம். தேங்க்யூடா, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் க்ளோஸ் அப்ல எல்லாருக்கும் காமிச்சிடலாமா? ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட், அருமை. கொடுத்ததுக்கு நன்றி மேம். சூப்பர். வாங்க வர்ஷினி, கம் கம் கம். அனைவருக்கும் வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். அவ ரொம்ப வெக்கப்படுறா. ஏன் பல்லவி மேம் வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னு கேள்வி கேக்குறா. ஒன்னொன்னா கேக்குறா. இவங்கெல்லாம் யாரு? அவங்க இந்தியன் தாத்தாவா? கணேஷ்குமார்னு நினைக்கிறேன். இல்ல யாரு? யாரோ ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்தியன் தாத்தா அப்படின்னு கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. அவங்க பேசிட்டே இருக்கிறதுனாலதான் நாங்க கூப்பிட்டோம். எங்க அதுதான். கூடயே பேசலாமே. இல்ல இல்ல இன்னைக்கு அவளோட பங்கு நிறைய இருந்துச்சு மேம். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. ஆமா, அலங்காரம் பண்றதுக்கு பூஜை பொருள்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. நல்லா ஹெல்ப் பண்ணா. என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா. நான் சொல்லி கொடுக்குறேன் பேசுடி அப்படின்னு. இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டா. அதனால பரவாயில்ல, பேச அர்ச்சனி. நீங்க எப்படி கொண்டாடினீங்கன்றத பேசலாம்ல. பேச மாட்டேங்கிறா. ஓகே மேம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கொலக்கட்டை பத்தியே எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க எங்க வீட்ல எப்படி நடந்துச்சுன்னு. காந்திமதி மேம், கொலக்கட்டைய பத்தி இவர் ஒரு இதுலயும் சொல்லிட்டே தான் இருக்காரு சார். ஐயோ, அது மறக்க முடியாது மேம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆமா. இவங்க பிள்ளையார் சதுர்த்தின்னு சொல்லி சொன்னேன். நான் சாமி கும்பிடணும்னு சொல்லி கேட்டேன். ஆனா வந்து நாங்கெல்லாம் கும்பிட மாட்டோம். சும்மா எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. முத தடவை நான் கேட்கும்போது. இவங்க என்னடா இப்படி இருக்காங்க? ஜோசியர் வீடுங்கிறாங்க. இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அக்கா வீட்ல இருந்து கொலக்கட்டை செஞ்சு குடுத்து விட்டுருவாங்க. வருஷம் வருஷம் குடுத்து விடுவாங்க. இப்ப இந்த வருஷம் வரல. எங்க அக்கா வந்து திருப்பூர்ல இருக்காங்க. அதனால வந்து வரல.
அப்ப சரி என்ன பண்றதுன்னு தெரியல, இவங்க இந்த கொழுக்கட்டைய பத்தி கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் செய்யலாம்ன்னு தான் அந்த 3 விதமான கொழுக்கட்டைய அந்த பூரணத்த செஞ்சு வராம அத கஷ்டப்பட்டேன். அப்புறம் சரி அடுத்த தடவ நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன் நானும். கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டேன். அறியாத வயசுல பண்ணுன தப்பு. ஆமா. அது மறக்க முடியாது எதுவுமே. ஃபர்ஸ்ட் நினைவுகள்லாம் வந்து அது மெமரபிள் இது. மறக்க முடியாதது. அதே மாரி அந்த புட்டு வேக வைக்கிறத சொல்லியிருப்பாங்க, ஏவுகணை விட்டுருப்பே அப்படின்ட்டு இருப்பாங்களே. இப்பவும் புட்டு வேக வைக்கும்போது ஏவுகணை ரெடி ஆயிருச்சான்னு தான் கேட்பாங்க. புட்டு ரெடி ஆயிருச்சான்னு கேட்க மாட்டாங்க. அந்த மாரி. நல்லா இருந்துச்சு. ஆ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து என்னன்னா, பிள்ளையார வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம மனசுல நெனச்சு கும்பிட்டு போனாவே அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிரும்னு தோணும் வெற்றி எனக்கு. அடையும். ஆமா. ஆமா. அது எனக்கு உள்ள நம்பிக்கை அது. மேக்ஸிமம் வந்துட்டு வாரத்துல ஒரு 3 நாளாவது பிள்ளையார் கோயிலுக்கு போயிருவேன். இப்ப வந்துட்டு அதிகமா போக முடியல. வெள்ளி, செவ்வாய்க்கு கிளம்பி போவேன். பார்த்துட்டு வந்துருவேன். அப்படியே ஆஞ்சநேயர் பக்கத்துல அபிராமி அம்மன் கோயில். ஒரு கோயிலுக்கு போனா 4 கோயில சுத்தி பார்த்துட்டு வந்துருவேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லா கோயிலும் போய் சாமி கும்பிட்டு வந்துருவேன். ஸோ அதுல எனக்கு பிள்ளையார் வந்து இஷ்ட தெய்வம். என்னோட இஷ்ட தெய்வம்ங்கிறத விட பிள்ளையார் அப்படியே ரொம்ப ஒரு இது. அதே மாரி வந்து எங்க பார்த்திருப்பீங்க ஊஞ்சல்ல வச்சிருப்பேன். அந்த அருள் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோயில் அந்த இது. பிளஸ் எங்க குலதெய்வ கோயில் எட்டுக்கை அம்மன். அது எல்லாமே வந்துட்டு இஷ்ட தெய்வம். அது போறப்ப ஃபர்ஸ்ட்டு பிள்ளையார் தான் நெனைப்பேன். பிள்ளையார நெனச்சுட்டு போனா அந்த காரியம் எனக்கு வெற்றி அடைஞ்ச மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த இது. அன்னைக்கு வந்து ஊஞ்சல வச்சு சாமி கும்பிட்டது எனக்கு அது இந்த வீட்டுக்கு வந்து 1 இயர் செலிப்ரேஷன். இன்னைக்கு தான் வந்தோம். போன தடவ வந்தப்ப. ஸோ 1 இயர் செலிப்ரேஷனா இருக்குது. ஊஞ்சல வச்சு நம்ம சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல் ஆட்டி விட்டு, பிள்ளையார ஆட்டி விட்டதுல அதுல ஒரு திருப்தி எனக்கு ரொம்ப திருப்தி. அந்த இது. அவ்வளோதான் மேம். நல்லா அது ஊஞ்சல்ல இருக்கிறது அது வித்தியாசமா நல்லா அழகா இருந்தது. இல்ல. அது நான் அப்பயே வைக்கணும்னு தான் நெனச்சேன். ஊஞ்சல்ல வச்சு ஆட்டி விடணும்னு ஒரு தோணுச்சு. அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சுச்சு. சரி நம்மளே இங்கேயே வச்சு கொண்டாடிருவோம் அப்படின்னு நேச்சுரலா வச்சு செடி கொடிகள்லாம் வச்சு கும்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஆனா நல்லா இதுக்காக இருந்துச்சு. வெளிய வச்சு இங்க பண்ணிருக்கீங்க. பாருங்க, நல்லா இதுக்காக நான் விடிய விடிய முழிச்சிருந்தேன். அதாவது அன்னைக்கு தான் நேத்து வந்து தாராபுரத்துல ஒரு ஃபங்ஷன், திருப்பூர்ல ஒரு ஃபங்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு 5:30க்கு தான் வந்தோம். வந்துட்டு சாமி கும்பிடலாமா? எத்தன மணிக்கு கும்பிடுறது? என்னன்னு கேட்டேன். நம்ம காலையிலேயே கும்பிட்டுறலாம் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க. காலையிலேயே கும்பிட்டுக்கலான்னு. ஆனா அதுக்கு விடிய விடிய முழிச்சு, வேலை செஞ்சு எல்லாம் பண்ணி அட் அ டைம்ல கரெக்ட் டயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எல்லாம் முடிச்சுட்டு, கொழுக்கட்டைய சாப்பிட்டு நானும் தூங்கிட்டேன். பிள்ளையாரும் தூங்கிட்டாரு. அவ்வளோதான். நானும் தூங்கிட்டேன். ஆனா நல்லா இருந்துச்சு. அந்த சாமிக்கு செய்றங்கும்போது வந்து அந்த தூக்கம் வரமாட்டேங்குது. அந்த ஒரு இதா பண்றோம் நம்ம. அதுதான் அது. ஓகே மேம். இதுதான் என்னோட அனுபவம். அதுல எங்க வர்ஷினியோட பங்கு ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டா, நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அத்த அப்படிம்பா. சரி ஏதாவது ஒரு வேலைய குடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தோம்னா, இல்ல அத கரெக்ட்டா செய்வா. செஞ்சுட்டு ஆனா அவளே செய்யணும்னு நெனைப்பா. நம்ம அதுல போய் இடையில போக்கூடாது. அந்த ஒரு இது இருக்கு அவகிட்ட. நல்லா நல்லது. பண்ணா. அது நல்லது தானே. அது ஆமா இன்னைக்கு ஃபுல்லா என் கூட தான் இருக்கா. ஓகே ஓகே. ஆமா சூப்பர். என் கூட தான் இருக்கா. அந்த பிள்ளையார போய் பாக்க, ஆட்டி விட இப்படிமா வந்துகிட்டு இருக்கா. அர்ஷினி சூப்பர் அர்ஷினி. சூப்பர் சூப்பர். தேங்க் யூ சார். சூப்பர். வாழ்த்துக்கள் வர்ஷினி. ஆமா இதே மாதிரி எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராமுக்கும் நீங்களும் வாங்க. நீங்க வந்து காந்திமதி மேமோட நீங்களும் சேர்ந்து இந்த தமிழ் சேனல்ல நடத்தணும். ஓகே. இல்ல. இப்ப வந்து நீங்க கூப்பிட்டீங்க இல்லையா? நானு இது வேலையா இருந்தேன். அப்ப சொன்னா, நம்ம வீட்டு பிள்ளையாரும் காமிக்கலாம்ன்னு சொன்னேன். சரி வா, வா நம்ம பிள்ளையாரும் காமிக்கலாம். ஆட்டி விட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எனக்கு முன்னாடி வந்தா. அதான். ஓகே மேம். சூப்பர்ங்க. ஓகே. தேங்க் யூ மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஆதிஷ் கண்ணா வாங்க. ஆதிஷ். கோகுல கண்ணன் இருக்கீங்களா? ஆதிஷ் வந்துட்டீங்களா? ஓகே பாப்பா. கோகுல கண்ணா வெயிட் பண்ணமா. ஆதிஷ் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதிஷ். நான் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். பள்ளியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 1-3 உத்திரமேரூர் மாவட்டம். கணபதி ஸ்லோகம். அல்லல்போம் வல்வினிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல அதிகமா அருளை மேவும் கணபதியை கை தொழுதற்கள். நன்றி.
நல்லா சொன்னீங்க கண்ணா. தேங்க்யூமா. நன்றி. நன்றி அம்மா. கோகுல கண்ணன். கோகுல கண்ணன் வர தைடியில இருக்கீங்களே, வாங்கம்மா. மேம் இருக்கேன். வாங்க. மேம் சொல்லலாமா? சொல்லலாமா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் ஆ கோகுலக்கண்ணன். நாங்க நேத்து நைட் பிள்ளையாரு நான் என் நண்பர்கள் எல்லாரும் களிமண்ணை எடுத்துட்டு பிள்ளையார் செஞ்சோம். பெரிய பிள்ளையாரு. அதுக்கடுத்து அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டோம். தூங்கி எந்திரிச்சிட்டு வந்தோம். காலையில பார்த்தா நல்லாவே காஞ்சி இருந்துச்சு. ரொம்ப அழகாவே இருந்துச்சு. அதுக்கு பெயிண்ட் எல்லாம் பண்ணிட்டு வச்சுட்டு நாங்க அவங்க வீட்டுக்குள்ள நாங்க எல்லாரும் போய் குளிச்சுட்டு பார்த்தோம். ரொம்பவே அழகா இருந்துச்சு. சரி, அதுக்கடுத்து என் நண்பர்கள் வீட்டுல இருந்து எங்க வீட்டுல இருந்து பயிறு, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல இருந்து கொலக்கட்டை, அந்த மாதிரி நிறைய பழங்கள் நிறைய இதெல்லாம் எடுத்து சாமிக்கு வச்சோம். அது மட்டும் இல்லாம எங்க தெருவுல உள்ள எல்லா பெரியவங்களுக்குமே காமிச்சோம். அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் காணிக்கை எல்லாம் கொடுத்தாங்க. நாங்க அந்த காணிக்கையை எங்க தெருவுல ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு, அதுக்கு நாங்க காணிக்கையா கொடுத்தோம். அதுக்கடுத்து இன்னைக்கு நாங்க என் நண்பர்கள் எல்லாரும் எங்க ஊர்ல பெரிய பெரிய தெருக்கு ஒரு பெரிய பெரிய பிள்ளையார் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நல்ல வித்தியாசமான பிள்ளையார் எல்லாம் இருந்துச்சு. சிவனுக்கு கீழே விநாயகர் இருக்க மாதிரி, அதுக்கடுத்து புல்லாலே செய்த விநாயகர், தேங்காவாலே செய்த விநாயகர் போன்ற எல்லாமே இருந்துச்சு. நாங்க நல்லா பார்த்து சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்க தெருவுல நிறைய போட்டிகள்லாம் வச்சாங்க. அதுல ஓட்ட போட்டியில நான் முதல் மாணவனாக இருந்தேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் கண்ணா. கோகுல கண்ணன் முதல் பரிசுல வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ மேம். கவின், அப்படியே கவின் வர சொல்லுமா. கவின் மேம் இருக்கேன். வாங்க கண்ணா, சொல்லுங்க. அனைவருக்கும் மேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனது பெயர் கவின். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் பற்றி சில வார்த்தைகள் பேச வருகிறேன். நான் அதிகாலை 6 மணிக்கே எழுந்து வீட்டில் பக்கத்து வீட்டில் நண்பர்களுடன் சேர்ந்து களிமண்ணால் விநாயகர் செய்தோம். விநாயகர் சிலை செய்து முடிக்கவே 1 மணி நேரம் ஆகிவிட்டது. சிலை செய்து முடித்ததும் வர்ணம் பூசி காய வைத்தோம். அதன் பிறகு வீட்டிற்கு சென்று குளித்து தயாராகி 9 மணிக்கு நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து பொரி, அவல், கடலை, வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, வாழை இலை, பட்டி, சூடன் அனைத்தும் வாங்கினோம். நாங்களே செய்த பிள்ளையார் சிலையை எங்கள் பக்கத்து வீட்டு வாசல் அருகே உயரமான படிக்கட்டில் வைத்து இலையை விரித்து அனைத்து பூஜை பொருட்களையும் வைத்து சூடன் பத்தி காட்டி அனைவரும் விநாயகரை வணங்கினோம். மாலையில் வீட்டு பூஜை அறையில் விநாயகர் போட்டோவிற்கு மாலை அணிவித்தோம். அம்மா குலக்கட்டை செய்தார்கள். வாழை இலையில் தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, பொரி, அவல், கடலை, குலக்கட்டை அனைத்தையும் வைத்து சாமி கும்பிட்டோம். நன்றி, வணக்கம். நன்றி கண்ணா, அருமையா சொன்னீங்க. உங்களுடைய விநாயகர் சதுர்த்தியை எப்படி கொண்டாடுனீங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ மேம். பாஸ்கர் வர சொல்லுப்பா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாஸ்கரன். கணபதி பாடல். காணவில்லை அண்ணனை கண்ணு கெட்டும் வரையிலும் மலையின் மேலே நின்றிடின் மரத்தின் கீழே தெரியுமோ, பார்த்து உச்சியில் பார்த்து கந்து நிற்கிறான், காத்து கணபதி காற்று வாங்கும் காட்சி பார். கணபதியே சுவாமி கணபதியே சுவாமி கணபதியே, மூல பொருள்தானே கணபதியே,
முக்கண்ணன் தன் மகனை கணபதியே, கந்தனுக்கு பிறந்த கணபதியே, காத்தருள வேண்டுமையா கணபதியே, கணபதியே சுவாமி கணபதியே, மூல பொருளே கணபதியே, வேல்முருகன் சோதரனை கணபதியே, வினை தீர்க்க வைத்தது கணபதியே, பார்வதியின் புத்திரனை கணபதியே, பண்பு மனம் கொண்டவரே கணபதியே, கணபதியே சுவாமி கணபதியே, மூல பொருளே கணபதியே, தொந்தி வயிற்றுணை கணபதியே, தோளிட வந்தோம் ஐயா கணபதியே, தும்பி முகம் கொண்டவரோ கணபதியே, துணையா வர வேண்டும் கணபதியே, கணபதியே சுவாமி கணபதியே, முதல் பொருளே கணபதியே, மூசிக வாகனனே கணபதியே, முன்னின்று காக்க வேண்டும் கணபதியே, பாசமுடன் ஓடி வந்தோம் கணபதியே, பாதுகாக்க வேண்டுமையா கணபதியே, கணபதியே சுவாமி கணபதியே, மூலப்பொருள் முதல் பொருளே கணபதியே, முக்கண்ணன் தன் மகனே கணபதியே, தன்மக்கு முன் பிறந்த கணபதியே, காத்தருள வேண்டுமையா கணபதியே. நன்றி. ரொம்ப அழகா பாடுனீங்க பரத். நல்லா இருந்துச்சு உங்க பாடல் கேட்கறதுக்கு. நன்றி கண்ணா, நன்றி. நன்றி. முத்துசாமி, நீங்க வாங்களேன். உங்க வீட்ல எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க? இல்ல, எங்க வீட்ல எதுவும் செலிப்ரேஷன் எதுவும் இல்ல. நேத்து நைட்டு கேட்டரிங், நேத்து பகலு நைட்டு ஃபுல்லா வேலை. இன்னைக்கு மதியம் 12 மணி ஆயிடுச்சு. அதனால செம்ம டயர்டா இருக்கேன், செம்ம தூக்கத்துல இருக்கேன். இருந்தாலும் குழந்தைங்க பேசுறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எங்க பாப்பா வந்து காலையில ஊருக்கு போயிட்டா, தாத்தா பாட்டி பாக்குறேன்ட்டு. தாத்தா இல்ல, இருந்திருந்தா இந்நேரம் சேட்டை பண்ணியிருந்தா. அவளும் நைட்டு ஃபுல்லா தூங்கல, என் கூட இருந்தா. காலையில தான் ஊருக்கு போனா. நைட்டு ஃபுல்லா அப்பா வாப்பா அப்பா வாப்பான்ட்டு இருந்தா. நிறைய பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், அது 1000 பேருக்கு. அதனால நிறைய வேலை இருந்ததுனால சாப்பாடு அதுவே போயிடுச்சு. சும்மா டயர்டா இருந்தது. சரி, நான் நினைக்கவே இல்லை, திடீர்னு நீங்க இப்பதான் பார்த்தேன் நிகழ்ச்சி இருந்தது, டக்குன்னு உள்ள வந்துட்டேன். அதுலயும் மணின்னு ஒருத்தர் திருப்பூர்ல அவர் சொன்னாரு நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னாரு. அவர்தான் டக்குன்னு வந்தேன். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்தம் பெருக வேண்டின் நற்பொருள் சுழிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் நம் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் எல்லா வளமும் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தியானேன் பொற்பதம் பணிந்து வாரேன் பொய்யில்லை கண்ட உண்மை. தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி. இதேமா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தியின் இனிமையான வாழ்த்துக்கள். மத்தியானமே கும்பிட்டாச்சு விநாயகர். இந்த வாட்டி நான் வந்து எப்பயுமே மண் பிள்ளையார் தான் வாங்குறது. இந்த வாட்டி நான் வாங்கல, ஏன்னா வாங்க வச்சு சாமி கும்பிடுறது பெருசு இல்ல. அத வந்து நம்ம முறையா அத டிஸ்போஸ் பண்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய வேலை. அது நம்மளால இப்ப இந்த அபார்ட்மெண்ட் இதுல வந்த பிறகு அதை கொண்டு போய் ஆறு குளம், அதாவது மண் பிள்ளையார் வாங்கி வச்சு கும்பிடுறதோட அதுக்கு ஒரு அறிவியல் ஒரு இதுவும் காரணமும் இருக்கு, நம்மளோட வாழ்வியல் காரணமும் உண்டு. அப்போ அந்த காலத்துல வந்து நம்ம மண் பிள்ளையார் தான் வாங்குவோம். மண் பிள்ளையார் வாங்கி வச்சு கும்பிட்டுட்டு அதை எப்படி முறையா அதை இது பண்ணணும்னா, ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி நீர்நிலைகள்ல தான் கொண்டு போய் அதை வந்து கரைக்கணும், வேற எங்கேயோ அது போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்செப்டே உண்டு. ஏன் அப்படின்னா நம்ம அந்த மண்ணரிப்பு இதெல்லாம் ஏற்படும் இல்லையா ஒரு இதுலயுமே, அத வந்து திரும்ப சீரமைக்கிறதுக்கான ஒரு விழா தான் இந்த விநாயகர் சதுர்த்தி பார்க்க போனா. அதுக்கு நம்ம மக்களை வந்து கொண்டு போய் சரி மண் அரிச்சு போயிடுச்சு, ஆத்துல மண் அரிச்சு மண்ணரிப்பு ஏற்பட்டுருச்சு, குளத்துல இதாயிடுச்சு, அதனால அதுக்கு போய் நீங்க எல்லாரும் நம்ம மக்கள் வந்து கொண்டு போய் எல்லாருமே கொஞ்சம் ஒரு பொடி மண்ணு போடுங்க, ஒரு கூட மண்ணு போடுங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு விழாவை ஏற்படுத்தி அது மூலம் அந்த மண்ணை வந்து நம்ம மண் பிள்ளையாரை கொண்டு போய் அந்த நீர்நிலைகள்ல சேர்த்தோம்னா அந்த மண்ணரிப்பை திரும்ப ஈடு கொடுத்து அது சரி கட்டும் அப்படின்ற ஒரு இதுவும் உண்டு. அதுக்கு இந்த விழாவை வச்சு, ஏன்னா நம்ம மக்கள்ல வந்து அறிவியல் உண்மையை சொன்னால கேட்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு ஆன்மீகத்தை இணைச்சு சொன்னோம்னா அந்த ஒரு பயபக்தியோட ஒரு செய்வாங்க. அது 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 ஒரு காரணம், அதை சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வருஷம் அதை நானும் வந்து எடுத்துக்கிட்டேன். சரி, அதை கொண்டு போய் கரைக்கிறதுக்கு ஒண்ணு நம்ம போகணும், நம்மளால முடியாது ரொம்ப தூரம் போறதுக்கு. இங்க பக்கத்துல குளமும் இல்ல, எனக்கு வந்து கிணறும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதனால நான் பிள்ளையாரே வாங்கல, வீட்டுல உள்ள பிள்ளையாரே வச்சு கும்பிட்டாச்சு.
பிள்ளையாரை எப்படி எந்த இதுலயுமே நம்ம கும்பிடலாம், வழிபடலாம். பிள்ளையார அப்படி வச்சுதான்னு இல்ல, நம்ம நினைச்சா கூட பிள்ளையார் எல்லா இடத்துலயும் எங்கும் நிறைந்திருப்பார். அதனால அந்த மாதிரி இந்த வருடம் வந்து அந்த மாதிரி வழிபட்டுட்டேன். அனைவருக்கும் நன்றி. நன்றிம்மா, நன்றிம்மா. அமுதாம்மா. அனைவருக்கும் வணக்கம். இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எனக்கும் கீதை சொன்ன மாதிரி பிள்ளையார் வந்து சிலை வாங்கி வச்சு கும்பிடுறது நான் எப்பவுமே இது வரைக்கும் செஞ்சது இல்ல. மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சுதான் நான் சாமி கும்பிடுவேன் வருஷமே. அது ஏன்னா நான் வந்து இந்த தண்ணியில கரைக்கிறப்ப அந்த பெயிண்ட் எல்லாம் அழிச்சு இது பண்ணுவாங்க. அதுல இருந்து எங்க வீட்டுல அவர் வந்து எப்பவுமே வாங்க மாட்டாரு. நம்ம மஞ்சள்ல தான் பிள்ளையார், மஞ்சள்லயோ சாணியிலயோ தான் பிள்ளையார் பிடிக்கணும். நான் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சு காலையிலேயே சாமி கும்பிட்டேன். எல்லாம் பலகாரம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இப்ப சாயந்தரம் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். நல்லா செஞ்சோம் இந்த வருஷம். எங்க குட்டி பாப்பாவும் நல்லா சாமி கும்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க ப்ரோக்ராம்ல பிள்ளைங்க எல்லாம் நல்லா நல்லா பேசுனாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம்ல. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட அத்தனை குழந்தைகளும் நல்லா பண்ணாங்க. நான் வண்டியில வர கேட்டுதான் வந்தேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா, நன்றி. சூப்பரா சொன்னீங்க. நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சலாமா? நிகழ்ச்சியில கலந்து கொண்டுள்ள அனைவருக்குமே சின்னராஜ் தமிழ் சேனலின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூமா. ஓகே, நன்றி நன்றி. நன்றிம்மா, நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி அம்மா. நன்றிம்மா, நன்றி. அனைவருக்கும் நன்றி மேம். நன்றி மேம், நன்றி. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி எண்டு கொடுத்துருங்கம்மா. எண்டு மீட்டிங்.